வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ பண்ணுறதுக்காக ஏதோ எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இன்னைக்கு பண்ண போகிறது உங்களுக்காக வாழைப்பூவில் வடை. பார்க்கலாமா? அதுவும் சாதா வடை இல்லைங்க, வாழைப்பூ கொண்டக்கடலை சேர்த்த வடை. வாங்க பார்க்கலாம். இதில் வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை தோல் மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி தோல் மாதிரி இந்த உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்படி உரிக்க வரும். இந்த இதை உரிக்கணும். உரித்தோடனே இந்த இது உங்களுக்கு இது மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி உரிச்சிக்கோங்க. இப்படி உரிச்சிங்கன்னா தோல் வந்துடும். இந்த இது இப்படி இருக்கும். இதை நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தோல் உரிச்சோன்னே இந்த மாதிரி வரும். இந்த வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்தோன்னா இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி, இது பேர் கல்லன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லனை நம்ம சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் நம்ம பிச்சு வச்சிடலாம். ஸோ இது பிரிஞ்சு இப்படி வரும். இந்த வருது பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த முனை மட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவில் இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவை லைட்டாக எடுத்து இப்படி 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 பண்ணிடுங்க. பண்ணி வாழைப்பூ சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக மென்சுரேஷன்ஸ் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இப்போ இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெலாம் இது மென்சுரேஷன்ஸ் ரெகுலராக இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்ஸ்க்கு நீங்கள் இது பண்ணணும், நிறைய பால் கொடுக்க முடியல அப்படின்னா வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பால் கொடுக்க உதவும். அது மட்டும் இல்லை, இதில் நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்க வாழைப்பூ சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன். இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை குறைக்குது, கொலஸ்ட்ரால் லெவல் குறைக்குது. உங்களுக்கு அனிமியா மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைப்பூவில் நடு பகுதி இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல நடு பகுதி இருக்கும், நடுவில் வரும். அந்த பகுதியை மட்டும் நீங்கள் வெறும் வயிற்றில் அந்த ஸோ இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கணும்னா நீங்கள் மருந்தை வேணாம் விருந்தாக சாப்பிடுங்க. மருந்தாக உங்களுக்குள்ளே போய் உங்கள் உடம்பை நல்லா ஹெல்த்தியாக காமிக்கும். இதுதான் இந்த சென்டர் பார்ட். இந்த சென்டர் பார்ட் தான் நீங்கள் எடுத்து சாப்பிட்ணும் வெறும் வயிற்றில். பூவோட சென்டர் பார்ட். இந்த சென்டர் பார்ட்டை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வயிற்றில் இருக்க புண்ணு சரி, வாயில் இருக்க புண்ணு, இது எல்லாமே ஆஞ்சாச்சு. இந்த ஆஞ்சதை என்ன பண்ணுங்க, இது நறுக்கிக்கலாம். இது நறுக்கும் போது உங்களுக்கு கருத்து போகும். இது கருக்காம